அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் திமுகவினுடைய தயவில் ராஜ்யசபா எம்பியுமான கமல்ஹாசன் அவர்கள், நான் ஏன் திமுக ஐக்கியமான தெரியுமா, திமுகவே ஒழிக்க போறேன், அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு திமுகக்கிடையே நான் ஏன் ஒரு சீட்டுக்கு அடைக்கலமான தெரியுமா அப்படின்னு அவரே தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கிறார். அதை முதல்ல கேட்டுவாங்க. கமல்ஹாசன் பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பின்னாடி பார்ப்போம். ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆனா அங்க போகக்கூடாதுயா, ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம், எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல ஒழிச்சாலும் வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும், இனிமே எவனும் தூக்கி போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. டிவியை எதுக்கு நான் டார்ச் லைட்டால உடைச்சேன் அப்படிங்கிறத கமல்ஹாசன் அவர்கள் இப்போ 2025 விளக்கமா சொல்றாரு. ஆனா அந்த டிவி உடைக்கப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, 2019 காலகட்டம், அப்பத்திலிருந்து நம்ம கமலோட அரசியலை ரொம்ப ஷார்ப்பா உற்று நோக்கி கொண்டு வருகிறோம். ஏன்னா நாம அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட காலமும் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி அரசியல் வளம் கடைசியில் திமுகவில் கரைந்து போன காலமும் ஒன்றா இருக்கு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு, அப்புறம் கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லாம போனாரு, இப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எம்ஜிஆர் எப்படி ஒரு கட்சி அதிமுக ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் ஆகி கோலோச்சனார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சமகாலத்துல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் எந்த மாதிரிலாம் மாறிச்சு அப்படிங்கிறத நாம நேர்ல அப்சர்வ் பண்ணது அப்படின்னா அது கமல்ஹாசன் அவர்கள் வச்சுதான். உண்மையிலேயே 2019 காலகட்டத்தில் அவர் கட்சி ஆரம்பிச்சது 2018 பிப்ரவரி மாதம், முதல் தேர்தலில் போட்டியிட்டது 2019 நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அந்த காலகட்டத்தில் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சதை மிகப்பெரிய அளவில் நான் வரவேற்றேன். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஏன்னா அப்பவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவில் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் கமல் மாதிரி ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்கிறத மிகப்பெரிய அளவில் நான் வரவேற்றேன். இப்போ இன்னைக்கு எப்படி 2023 விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆமாம் ஆரம்பிங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரவேற்றுமோ, அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அவருடைய கட்சியும். இன்னும் சொல்ல போனால் இங்கே திமுக அதிமுகவுக்கு எதிராக யார் கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, ஒரு மாற்று அரசியல் பேசுங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கக்கூடிய மனநிலை தான் அப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் தேர்தலில் அவர்கள் எந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க, அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் இந்த அரசியலை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற புரிதல்லாம் அப்போ இல்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் காண்றாரு. ஸோ அங்கே ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி தனித்து 2016 களம் கண்டாங்க, 2019 அவர்கள் தனித்து களம் காண்றாங்க. ஸோ அவர்களுக்கு இணையாக கமல்ஹாசன் அவர்களும் தனித்து வர்றாரு. ஆனால் கமல்ஹாசனுக்கு இருந்த அந்த ஒரு ஊடக வெளிச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ இருக்கு இல்லையா, மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சீமானை புறக்கணிச்சுட்டு கமல்ஹாசன் வச்சு மும்முனை போட்டி அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பக்கம் ஸ்டாலினோட படம் இருக்கும், ஒரு பக்கம் எடப்பாடியோட ஒரு படம் இருக்கும், இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய படம் இருக்கும். நாம் தமிழ் கட்சி தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க, அதை பேச கண்டுக்கவே மாட்டாங்க. ஊடகங்கள் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. பட் அப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் கமல்ஹாசன் அவர்கள் முன்வச்ச சில விஷயங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெங்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா அது ட்ரெண்ட் ஆகும், கமல்ஹாசன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டால் அது ட்ரெண்ட் ஆகும். கமல்ஹாசன் ஆரம்பத்திலேயே எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் அவர் பயப்பட மாட்டார், துணிச்சலாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. நீங்கள் நேரடியாக கமல்கிட்ட போயிட்டு, அப்போவே ஒரு பிக் பாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, நீங்கள் நேரடியாக கமல்கிட்ட போயிட்டு நீங்கள் அரசியலுக்கும் வர்றீங்க, பிக் பாஸும் பண்ணுறீங்க, உங்களை பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியலையே, நீங்கள் ஒரு நடிகராகவே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீங்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியும். மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நேரடியாக போய் கமல்ஹாசனை கன்ஃபரண்ட் பண்ணி கேள்வியாக கேட்க முடியும். அதுக்கு ஒரு நிதானமாக பதிலும் சொல்லுவார். அது என்னுடைய தொழிலுங்க, இது நான் ஒரு சேவைக்காக நான் வந்திருக்கேன், நீங்கள் ரெண்டையும் பிரித்து பாருங்கள், பொருத்தி பார்க்காதீங்கிற மாதிரிலாம் வழக்கம் கொடுப்பாரு. அதனால ஏற்றுக்கவும் முடியும். ஏன்னா இப்படி ஒரு தலைவர்கிட்ட முகத்துக்கு நேரம் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுது அப்படிங்கும்போது அவருக்கு ஆதரவாக மக்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், ஏன் அவரை மட்டும் இப்பெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் திமுக அதிமுக கேட்க முடியுமாங்கிற இடத்துக்கு நாமளே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு துணிச்சலாக பிரச்சனை எதிர்கொள்வார். எப்படி ஒரு கிரிட்டிக்கலாக நீங்கள் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். அதிலலாம் அவரை மாற்றுக்கிறதே இல்லை. இன்னொன்று 2019 காலகட்டத்தில் அவர்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் ஒன்று பண்ணாங்க. ஒரு விசில் ஆப், மையம் விசில்னு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய தவறுகள், யாராவது நம்ம லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணலாம். நம்ம ஊரில் சாலை குண்டும் குழியுமா இருக்கும், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணலாம். அப்போ எம்என்எம் தொண்டர்கள், மக்கள் நீதி மய்யம் தொண்டர்கள் நாங்கள் சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி பல முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் நீங்கள் யாரை பார்த்தாலும் படித்தவங்களாம் இருப்பாங்க. நீங்கள்
அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போது ரிட்டையர் ஆனவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு கூட்டமாக எடுத்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அகாடமிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து அவர் உருவாக்கி வச்சிருப்பாரு. அவரோட பார்ட்டி வேட்பாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்களே அப்படிங்க. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நீங்கள் என்டிகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் அந்த மாட்டுங்கிற தளத்தில் சொல்கிறேன், என்டிகே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, பெண்கள் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது வந்து இவர்களுடைய வேட்பாளர்கள் வந்து ரொம்ப எளிமையான பின்புலமுடைய வேட்பாளர்களாக இருப்பாங்க. மக்கள் நீதி வேட்பாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, மிகப்பெரிய அளவு கொஞ்சம் வயசும் அதிகமானவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மக்கள் நீதியுமே வந்த புதுசுலேயே வந்து இவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு பிராண்டாக வந்து வர்றாங்களேன்னு நம்ம ஒரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் 2019 தேர்தலும் வந்து முடிவடையுது. அவர்கள் தனித்தே களம் கண்டாங்க இல்லையா. கிட்டத்தட்ட 3.7 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்குறாங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி. 6-7 விழுக்காடு சரியா. நாம் தமிழர் கட்சி நல்ல வேலையை அவர்களை விட சற்று வாக்கு அதிகம், 3.9 விழுக்காடு வாக்குகள் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி வாக்குகள் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வாங்கினதுக்கு பின்னாடியும் கூட சீமானுக்கு வந்து 2வது தேர்தல் தான், ஆனால் கமல்ஹாசனுக்கு இது முதல் தேர்தல், அப்பவே எவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டாரு பாருங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, அவரால் அடுத்த தேர்தலில் தனிச்சு நிற்க முடியல. உடனே வந்து கூட்டணி போறாரு. 2021 தேர்தலையே வந்து சரத்குமார கூட்டணி கூப்பிட்டுக்கிறாரு, பாரிவேந்தர கூட்டணி கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ இப்படி வந்து சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் வந்து உள்ள கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாரு. ஒரு இஸ்லாமிய கட்சியும் ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்படி பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் தான். அப்போ இவர்களுக்கெல்லாம் சீட்டு பிரித்து கொடுக்கறதுலேயே அங்கே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. இந்த சமயத்தில் தான் கமல்ஹாசன் அவருக்கு வலதுகரமாக இருந்த அந்த கோவை மகேந்திரன் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள பல குளறுபடிகள் வந்து ஏற்படுது. கோவை தெற்கு தொகுதி வந்து ரொம்ப ரெடி பண்ணி கமல்ஹாசன் வந்து களமிறக்குறாங்க. மகேந்திரன் அவர்கள் வந்து சிங்கானூரில் களமிறங்குறாரு. அப்புறம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டான பத்மபிரியா அவர்கள் வந்து சென்னை மதுரவாயில் தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. நீங்கள் மகேந்திரனே எடுத்துக்கோங்க, பத்மபிரியா எடுத்துக்கோங்க. இவர்கள் கமல்ஹாசன் வந்து வானதி சீனிவாசன் கிட்ட சில வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தனி கதை. கமல்ஹாசனுக்கு அப்புறமா மகேந்திரன் அவர்கள் எடுத்துக்கலாம், பத்மபிரியா எடுத்துக்கலாம். இவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 18 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாரு சிங்கானூர் தொகுதியில் போட்டியிட்ட மகேந்திரன். 12 விழுக்காடுகள் வாக்குகள் வாங்குறாங்க பத்மபிரியா மதுரவாயில். அதெல்லாமே வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடங்கள் தான். ஆனாலும் இவர்கள் போயிட்டு அவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க. காரணம் என்ன? இளைஞர்கள்லாம் மொத்தமாக எம்என்எம் முன்னாடி வந்து போயிட்டாங்க. அதாவது நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மய்யம் வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுறாங்க. கிராமப்புறங்கள் மற்றும் 2 மிக்ஸான இடங்கள்லாம் என்டிகே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இதுதான் அந்த 2021 தேர்தலினுடைய முடிவுகள் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் வாக்குகள் விழுக்காடு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் வந்து 2.6 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்குகள், 6.85 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனாலும் மக்கள் நீதி மய்யம் வந்து வாங்கின அந்த தொகுதிகளில் கணிசமான அளவில் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் வந்து அவர்களுக்கு விழுந்திருக்கும். அப்போவே அந்த டேட்டா என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படித்த நபர்கள் எல்லாமே வந்து மக்கள் நீதி மய்யம் முன்னாடி ஓட்டு போட்டாங்க பெரிய அளவில் நகர்ப்புறங்கள்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட பலருமே வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. அதாவது முதல் முறை வாக்காளர்கள் கூட பல பேர் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, சீமான் பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி இல்லை, கமல் பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வாக்குகள் வந்து மிக மிக குறைவு, எம்என்எம் வாங்கின வாக்குகள். ஆனாலும் கமல் ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டாருன்னு நம்ம கருதணும். கோவை தெற்குல கமல் அவர்கள் வானதி சீனிவாசனை விட சில ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம், கிட்டத்தட்ட ஜெயிக்க போயிட்டார் இல்லையா. கடைசி சுற்று வரைக்கும் முன்னிலையில் இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. 2021 தேர்தல் முடிவிலேயே கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நம்மளால் அந்த களத்தில் நிற்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வந்து வாக்கு வங்கி ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வேலை பார்ப்பாங்க. வாக்கு வங்கி இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு தேர்தலை கடந்து அடுத்த தேர்தலில் அதே நிலைப்பாட்டுடன் நிற்பதே கடினம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கமல்ஹாசன் சொல்லலாம். ஒரு தேர்தலில் 1 விழுக்காடு வாக்கு குறைஞ்ச உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் லைட்டாக வந்து தன்னோட வண்டியை திருப்புறாரு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம பெரிய அளவில் முரண்படுறோம். காரணம் என்னன்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக நான் வந்து திமுக கூட கரம் கோர்க்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அப்படிலாம் அவர் ஒன்றும் கரம் கோர்க்கல. அப்படியே அவர் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா திமுக கூட கை கோர்த்துருக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அவர்கள் கூட பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அப்போ திமுகவுக்கு அந்த களமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டியிடுற இடம். ஒருவேளை நீங்கள் பாஜகவை அழித்தொழிப்பது தான் உங்கள் நோக்கம்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கணும். அப்போ மக்கள் வந்து புரிஞ்சிருப்பாங்க, இவருக்கு திமுக மேலே எதிர்ப்பு இருக்கலாம், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொள்கைக்காக திமுக கூட நிற்கிறாருன்னு நம்ம புரிஞ்சிருக்கலாம். அப்போவும் நிற்கல. சரி, 2021 2021லையும் அதே கதை தான். அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க,
பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ திமுக வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றி பெற்றிருந்தாலும் ஆளும் கட்சிக்கு எதிராக களம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ நம்ம பிஜேபியை தோற்கடிப்பதற்கு, தமிழ்நாட்டில் பிஜேபி நுழைய விடாமல் தடுப்பதற்கு திமுக கூட நாங்கள் கைகோர்ப்போம்னு சொன்னீங்கன்னா கூட ஒத்துட்டு இருந்திருக்கலாம். அப்பவும் பண்ணல. நீங்கள் எப்போ பண்ணுறீங்கன்னா 2023 ஈரோடு இடைத்தேர்தலை நீங்கள் பண்ணுறீங்க. திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து உயிரிழக்கிறாரு, ஈவிகே சிலங்கோன் அவர்கள் வந்து போட்டிக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அந்த தேர்தலில் பிஜேபி போட்டியே போடலைங்க. அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக தென்னரசு போட்டி போட்டார். அந்த கேண்டிடேட் வந்து டஃப்பே கிடையாதுங்க. திமுக தான் ஜெயிக்க போகுது எல்லாருக்குமே தெரிஞ்சு. காரணம் என்னன்னா ஒரு பரிதாப அலையும் இருக்கு. அந்த தொகுதி வந்து ஆளும் கட்சி சாதகமாகவும் இருக்கு. அங்கே வந்து காம்படிஷனே கிடையாது. அந்த தேர்தலில் போயிட்டு ஒரு திமுக பிரச்சாரம் பண்றாரு. இங்கே தான் நமக்கு கோவமே வருது. நீங்கள் தனிச்சு நின்று வாக்கு கம்மியாக எடுத்தது கூட நாங்கள் பெருசாக கண்டுக்கல. ஆனால் இடைத்தேர்தலில் போயிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இடைத்தேர்தலில் பிஜேபி எங்கே வருது? அங்கேருந்து பிஜேபி பூச்சாண்டி காட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கட்சி அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த காரணத்தை நீங்கள் சொல்லாமல் கூட போங்க, தப்பு இல்லை. ஆனால் பிஜேபி பூச்சாண்டி காட்டி எங்களை ஏமாற்றக்கூடாது இல்லையா? பாஜக உள்ள வந்துடும் மக்களே, அதனால் நாம வந்து ஓரணியில் திரளும்னு சொல்லி நீங்க திமுக கூட கை கோர்க்கிறீங்க இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் ஈவிகே சிலங்கோன் அவர்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்குறாரு. இங்க அதிமுக வேட்பாளர் 40,000 வாக்குகள் கூட வாங்கல. ரொம்ப 40,000 தான் வாங்குற, ரொம்ப கம்மி. அவ்வளோ வித்தியாசமான வாக்கு வித்தியாசம் தேர்தலில் திமுக ஜெயிக்குது. அப்படியே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே திமுக கூட பயணிக்க ஆரம்பிக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, 2021க்கும் 23க்கும், இதுதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். 2022 விக்ரம் திரைப்படம் வந்து வெளியாகுது. அது தெரியும், 400 கோடி வசூல் அடிச்சதுன்னு நம்ம பார்த்துருப்போம். மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு படம், பெருவெற்றியான படம். அந்த திரைப்படத்தை விநியோகம் செய்தது வந்து ரெட் ஜெயண்ட். அப்போ அந்த திரைப்பட நிகழ்ச்சியிலேயே வந்து கமல்ஹாசன் அவர்கள் பேசுறாரு, இதை வேற எந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனமாச்சும் வந்து இந்த படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா எங்க கைக்கு காசு வந்திருக்காது, அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு காசு வந்திருக்காது. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் நானா இருக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய அளவில் பணம் வந்தது காரணம் தம்பி உதயநிதி. நீங்க உதயநிதி நல்லா வளர்த்துருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு புள்ள நாட்டுக்கு வேணும்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டார் கமல்ஹாசன் அவர்கள். உதயநிதியை பாராட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்ல, அது தனிப்பட்ட சினிமான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் எந்த இடத்துல இருப்பதுனால அந்த ரெட் அப்படிங்கிற நிறுவனம் இங்கே எல்லா படத்தையும் விநியோகம் பண்ணுதுன்னா அப்பா முதலமைச்சர், அப்போ நம்ம ஒரு மோனோபோலியாக ஆக்ட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஆனால் அதெல்லாம் அவர் கடந்து உதயநிதி நேர்மையான ஆளுங்க, நாணயமான ஆளுங்க, என் கைக்கு இவ்வளோ கமிஷன் வந்துருக்குன்னா அது காரணம் உதயநிதி தாங்கன்னு சொல்லி புகழ்ந்துட்டார். அப்போ அங்கே தான் ட்ராக் மாறுது. நீங்கள் 21 எதிரியாக இருந்தவங்கள 23 நண்பராக்கிக்கிறீங்க அப்படின்னா இடையில இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படியே வந்து ட்ராக் அந்த பக்கம் போகுது, திமுக கூட ஐக்கியமாகறாரு. அது எப்படி எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 ராஜ்யசபா சீட்டு ஒன்னே ஒன்று வாங்கிட்டு சூறாவளி பிரச்சாரம் பண்ணுறாரு. எல்லா தொகுதிக்கும் போயிட்டு கமல் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு உதயசூரியன்லேருந்து விசிகாலேருந்து எல்லாருக்கும் வாக்கு கேட்டு அங்கேயும் வந்து திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார். ஸோ உங்களுடைய பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் தான் மாற்று மையம், அந்த பேரை கூட பாருங்க, மையம். இந்த சினிமா நடிகர்கள் ஏன் இப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேது. இப்போ விஜய் எடுத்துக்கங்களேன், இந்த மண் கண்கள் திராவிடமும் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லி வருவார். ஏன்னு நமக்கு புரியல. இப்போ அதே மாதிரி தான் கமல்ஹாசன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மையம்னு சொல்லி வந்தார். ஏன் மையம்னா நமக்கு அப்போ புரியல. எனக்கு வந்து நான் இந்த பக்கமும் நான் போக மாட்டேன், திமுக திராவிடம் அப்படின்ற பக்கமும் நான் போக மாட்டேன், ஆரியம் அப்படிங்கிற பக்கத்துலேயும் நான் வந்து பெரிய அளவில் எதிர்ப்புலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அதே டைமில் அப்போ தமிழ் தேசியங்கிற கருத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் பேசுவதற்கான தேவை ஏற்படலை, அதனால் அவர் பேசலை. இன்னைக்கு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதை பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சிருக்க என்டிகே அப்போ அப்படி இல்லை, அதனால் தமிழ் தேசியத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்போ எனக்கு வந்து மையம், நான் வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நான் வந்து லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, நான் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் இல்லையா? அதுக்கான ரீசன் என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, நமக்கு விஜயை வந்து பொருத்தி பார்க்க முடியுது. எனக்கு வந்து எல்லா ஓட்டும் வேணும், நான் வந்து ஒரு நியூட்ரலான ஆள் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறது தான் அந்த மைய காரணம். அப்படி இருந்த ஒரு நபர், நான் வந்து மாற்றத்தை உண்டாக்க போறேன், நான் தமிழ்நாட்டையே மாற்ற போறேன்னு சொல்லி பல இளைஞர்களுடைய நம்பிக்கையை வாங்கினார் கமல்ஹாசன் அவர்கள். கிட்டத்தட்ட நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா இவங்க சீமான் அதே கருத்தை பேசினாலும் சீமானோட பேரு கூட அந்த சமயத்தில் பல பேருக்கு தெரியாது. இது 2019 நிலைமையில இதான் உண்மை. இப்போ இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் யாருன்னு தெரியாம யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். விமர்சனம் இருக்கும், ஆதரவு இருக்கும், இது வேற கதை. 2019 காலகட்டத்தில் சீமானா அப்படி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கட்சி வச்சிருக்காரா, தனியாக நிற்கிறாரா அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க. இப்போ அந்த கதை வேற. இருந்தாலும் அந்த சமயத்திலே கமல்ஹாசனா அவன் கமல்ஹாசனா ஓகே, அவருக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தலாம், புதுசாக வர்றாருல ஏதாவது பண்ணுவார்ல அப்படிங்கிற மாதிரி, புதுசாக வர்றாருங்கிறதுனால ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க பல லட்சம் பேர். அந்த பல லட்சம் பேருக்கும் பெரிய நாமத்தை சாத்தி விட்டு கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போயிட்டார். எந்த இடத்துல நீங்க பிஜேபி எதிர்ப்பதற்காக இல்லை இந்த பாச சக்தி அழிப்பதற்காக நீங்க கூட்டணி போனீங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறது. பிரதான தேர்தலில் நீங்க கூட்டணி போல தனிச்சு நின்னீங்க, இடைத்தேர்தலில் போய் சேர்ந்துக்கிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
பிஜேபி தனியாக நிற்கிறாங்க, அதிமுக தனியாக நிற்கிறாங்க. தனியாக மீன்ஸ் அவர் தலைமையில் கூட்டணின்னு சொல்ல வரேன். அதிமுக தனியாக நிற்குது, திமுக தான் ஒரு பெரிய கூட்டணியில் நிற்குது. நீங்கள் திமுக கூட்டணியில் பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, திமுக ஜெயிக்க தான் போகுது. 2024 தேர்தலில் ஒரு களம் ரொம்ப கிளியராக இருக்குது. திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக தான் சொல்லப்போனால் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்குது. பிஜேபி அவர்கள் தலைமையில் தனிச்சு நின்று வாக்கு வங்கி ஏற்ற பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா தனியாக நின்று ஜெயிக்கிறது கஷ்டம். அண்ணாமலை மட்டும்தான் டஃப் கொடுத்தாரு கோயம்புத்தூரில், மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப லேகு தான். அதிமுகவுக்கு அதே மாதிரி தான், தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் இவர் போயிட்டு திமுகவில் சேர்ந்து பாஜக தடுத்துட்டாரா? தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய ரோலே இல்லைங்க. இங்கே வந்து இவர்கள் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துருங்கன்ற அந்த பூச்சாண்டி காட்டுறதா இருக்குது. எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி காட்டிட்டே நீங்கள் இருப்பீங்க? நீங்கள் திமுகவுக்கு போனதுக்கு காரணம் என்ன? கட்சியை உங்களால் சமாளிக்கவே முடியல, கட்சியை வந்து உங்களால் கட்டமைச்சு ஒரு வழியில் கொண்டு வரவே முடியல. 2021 இவர் வந்து இத்தனை சீட்டில் போட்டி போடுங்கன்னு சொல்லி சரத்குமார்ட்ட கொடுக்குறாரு. எனக்கு இவ்வளோ சீட்டு போட்டி போடுறதுக்கு ஆளில் நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி இவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் எந்த கட்சியுமே ஃபேஸ் பண்ணியிருக்காது. எனக்கு அதிக சீட்டு கொடுங்கன்னு கேட்குற கட்சி நம்ம பார்த்துருப்போம். மக்கள் நீதி மையம் கூட்டணியில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துச்சு. கொடுத்த சீட்டை வேண்டாம் நீங்களே போட்டிடுங்க எங்களுக்கு வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுத்த வரலாறுலாம் மக்கள் நீதி மையத்துக்கு மட்டுமே உண்டு. அப்போது ஒரு கட்சிக்கு எவ்வளோ சீட்டுகள் கொடுக்கணும், நம்ம ஒரு மாற்று கட்சின்னா நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் புரிதல், அரசியலில் சரியான முடிவுன்னு எதையுமே நீங்கள் எடுக்காமல் உங்களை நம்பி ஓட்டு போட்ட பலட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து மொத்தமாக துரோகம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுட்டு நான் டிவி ரிமோட்டை வந்து பிஜேபி எடுத்துகிட்டு போக பார்த்துச்சு, அதனால் நான் வந்து எந்த டிவியே பரவாயில்லன்னு சொல்லி நான் இந்த பக்கம் வந்துட்டேன்னு பேசுகிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ அப்போ தான் நமக்கு புரிய வருது, இப்படி தான் வந்து பிரம்மாண்டமாக கட்சி ஆரம்பித்து பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன்னு சொல்லி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போவாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. ஸோ அதனால் கமல்ஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கும் பொழுது இப்போ பார்க்குறவங்க மேபி வந்து அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தோணலாம். பிஜேபிங்கிறது பெரிய சக்திப்பா, எதிர்க்கிறதுக்கு நம்மளாம் ஒன்றா நிற்கணும்பான்னா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் களம் அப்படி இல்லை. அந்த சமயத்தில் அவர் பேசின விஷயங்கள், அவர் கூட நீங்கள் பயணித்து வந்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நிறைவாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போட்டு காட்டுறேன். கோயம்புத்தூர் தொகுதி 2024 நான் வந்து நேரடியாக போயிட்டு அங்கே மக்கள் கருத்து கணிப்பு வந்து கேட்டேன். அங்கே அண்ணாமலைக்கு களம் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து கணபதி ராஜ்குமார் போட்டிட்டாரு திமுக சார்பாக, எப்படி வந்து களம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே என் கண்ணுக்கு வந்து ஒரு கமல் ரசிகர் வந்து தென்பட்டார். அப்போ அவர் பிஜேபியில் வந்துட்டார். ஏன்னா கமல் மேலே அவ்வளோ அதிருப்தி. என்ன கதைன்னு கேட்டால், நான் இத்தனை வருஷம் கமல் ரசிகர், 30 வருஷம் கமல் ரசிகர், ஆனால் இந்த மனுஷனை நம்பி நான் நாசமாக போனதான் மிச்சம். இவர் வந்து திமுக கூட கூட்டணி போக மாட்டார், தனியாக நிற்பார், நம்பி நான் அவருக்கு ஓட்டு போட்டேன், அவருக்கு வேலை பார்த்தேன், ஆனால் வந்து என்னை ஏமாத்திட்டேன். அவர் குமுறக்கூடிய வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. எனக்கு வந்து 50 வருஷம் சர்வீஸ், என்ற வயசு 50 வயசு, 30 வருஷம். அவர் சொன்னீங்க 30 வருஷமா கமல் ரசிகராக இருந்திருக்கீங்க. ஆமா, 96 வந்து வருஷம் ஃபங்க்ஷன் பண்ணேன். பிறந்தநாளுக்கு தலைவர் பிறந்தநாளுக்கு யாரும் பண்ணல, கோவை மாவட்டத்தில் யாரும் பண்ணல. கமல் தேவா பண்ணாடு. அப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சாடு, மக்கள் நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சாடு. அவர் ஷாருகானு சொல்லிட்டாடு, கமலாசர் அண்ணன் சொன்னாரு, ஷாருகான் நீ கட்சிக்கு வந்த நீ வேஸ்ட், நீ ஜெயிக்க முடியாது, நான் வந்து திராவிட கட்சி ஆகாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து திராவிட கட்சி ஆகுதுன்னு சொன்னேன். நல்லா கேட்டுங்க, திராவிட கட்சி ஆகாது. அன்னைக்கே நான் சொன்னேன், கலைஞருக்கும் வர மாட்டேன், ஜெயலலிதாக்கும் மாட்டேன், நான் திராவிட கட்சி ஆகாதுன்னு. இன்னைக்கு போய் மேல் செவி எம்பி ஒரு செய்தி ஒரு சீட்டு மட்டும் வாங்கிட்டு அப்போ கொடுக்குற யாரு?